ரஞ்சிதா, நீ யாரையும் பார்க்க வேணாம். நம்ம வேற இடத்த பார்த்துப்போம். அந்த இடத்த விட்டுருவோம். அந்த மாதிரி ஒரு இடம் அமையறது கஷ்டம்னு நீ தானே சொன்ன. இப்போ நீயே மாத்தி பேசுற. நேத்து அத்தையும் சென்டிமெண்டா அந்த இடம் வேணான்னு ஃபீல் பண்ணாங்க. இப்போ வித்யாக்காவும் அதுதான் சொல்றாங்க. பிரச்சனையான இடங்கிறப்போ அதே இடம் வேணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுற. நான் வேற இடம் பார்த்து தரேன்னு சொல்றாங்க. வித்யா அண்ணி சொன்னாங்களா? உனக்கு இடம் பார்த்து தர சுந்தர அண்ணன் இருக்காரு. உனக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்காங்க. வித்யா அன்னிக்கு ஏன் இந்த வேலை? ரஞ்சிதா, ஆரம்பத்துல இருந்தே வித்யா இந்த விஷயத்துல சுதாக்கு சப்போர்ட்டா தானே இருக்கா. அண்ணிய விசேஷத்துக்கு வர சம்மதிக்க வச்சா, இவளுக்கு ட்ரெஸ்ஸும் எடுத்து கொடுத்தா, இப்போ இடமும் பார்த்து தரேன்னு இருக்கா. சரி, நீ என்ன முடிவு பண்ணிருக்க சுதா? புது இடம் பார்க்கலாம்னு நினைக்கிறியா இல்ல பழைய இடமே ஓகேவா? எது கிடைச்சாலும் பரவாயில்லங்கிற நிலைமைக்கு நான் வந்துட்டேன்பா. இவ்ளோ பிரச்சனையானதுக்கு அப்புறம் ஹவுஸ் ஓனரும் அதை எங்களுக்கு கொடுப்பாங்களான்னு தெரியல. அவரு முடிவை விடுப்பா. எனக்கு என்னமோ அந்த இடத்த மிஸ் பண்ண வேண்டான்னு தான் தோணுது. அவ்வளோ செலவு பண்ணி அந்த ஷாப்பை ரெடி பண்ணிருக்கீங்க. அத போய் பிரிச்சு வேற ஒரு இடத்துல அசெம்பிள் பண்ணி, அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லாத வேலை. நம்ம மேல எந்த தப்புமே இல்லங்கிறப்போ நாம ஏன் விட்டு கொடுக்கணும்? நான் முதல்ல அந்த ஓனரை பார்த்து பேசிட்டு வரேன். அதுக்கப்புறம் நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம். ஆமாம்மா, திரும்ப அந்த இடமே கிடைச்சா நமக்கு நல்லது தானே. நாம ஒரு கல்லெறிஞ்சு பார்க்கறதுல தப்பே கிடையாது. பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுட்டா அது வேணுமா வேணாமாங்கிற முடிவுக்கு நம்ம வந்துடலாம்ல. ரஞ்சிதா, நீ முயற்சி பண்ணி பாரு. அந்த ஆளு என்னதான் சொல்றாருன்னு பாப்போம். சரிங்க அண்ணி. அண்ணா கொடுங்க அண்ணா. இந்தம்மா. ஹலோ, சொல்லுங்க சார். வித்யா அண்ணி சுதா விஷயத்துல இன்வால்வ் ஆகவே மாட்டாங்க. ஆனா கடை விஷயத்துல மட்டும் ஏன் இவ்ளோ ஆர்வமா இருக்காங்க? இப்போ வேற இடம் பார்த்து தரங்கிற அளவுக்கு பேசிருக்காங்கன்னா ஏதோ தப்பா இருக்கே. அவங்க இயல்பு மீறி ஏன் இப்படி எல்லாம் செய்யணும்? சார், யாரு அவங்க? சார். யாருமா நீங்க? வணக்கம் சார், என் பேரு ரஞ்சிதா, சுதாவோட அண்ணி. இங்க பாருமா, கடையை பத்தி பேசுறதா இருந்தா இப்பவே கிளம்பிடு. நான் இந்த இடத்த அவங்களுக்கு கொடுக்கறதா இல்ல. சார் நில்லுங்க சார். அதுக்கு ஒரு நியாயமான காரணம் வேணும்ல சார். நியாயம் அநியாயம்னு யோசிக்கிறத விட உயிரோட இருக்கோமா இல்லையாங்கிறது தானே முக்கியம். ராஜேஷை எதிர்த்துக்கிட்டு இந்த ஏரியால தொழில் பண்ண முடியாது, வாழவும் முடியாது. இந்த ஏரியால இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு நீங்க ஏன் சார் எங்க கிட்ட முதல்லயே சொல்லல? இங்க பாருங்கம்மா, வாடகை எவ்வளோ, அட்வான்ஸ் எவ்வளோன்னு தான் நாங்க சொல்ல முடியும். கடையை ஆரம்பிக்க போறவங்க தான் இதெல்லாம் கரெக்டா விசாரிக்கணுமா? சார், பிசினஸ்ன்னு ஆரம்பிக்கிறவங்க அபிஷியலா என்னென்னலாம் பெர்மிஷன் வாங்கணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு மட்டும் தான் சார் விசாரிப்போம். லோக்கல் தாதா கிட்ட எல்லாம் ஒரு வார்த்தை சொல்லணும்னு அவங்களுக்கு எப்படி சார் தெரியும்? ஏமா, இந்த மாதிரிலாம் என்கிட்ட வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லம்மா. அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வந்துருச்சு. உங்க வீட்டு பொண்ணுக்காக ராஜேஷ் மாதிரி ஒரு பயங்கர ரவுடிய பகச்சிக்கிறதுக்கு நான் தயாரா இல்ல. ஏமா, மிச்சம் இருக்கிற காலத்திலேயாவது நான் நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கிறேம்மா. சுதாவை வேற இடம் பாத்துக்க சொல்லுங்கம்மா. சார், பிராக்டிக்கலாவே இது ரொம்ப கஷ்டம் சார். இதே மாதிரி இன்னொரு இடம் அமையணும்னா அதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னே தெரியாது. அதுவும் இல்லாம இந்த கடையை கட்டுறதுக்கே அவங்க 2 பேரும் நிறைய செலவு செஞ்சிருக்காங்க. இப்போ அதை பிரிக்கிறதுக்கு ஒரு செலவு, இன்னொரு இடத்துல கட்டுறதுக்கு ஒரு செலவுன்னு எக்கச்சக்கமா இழுத்துட்டு போகும் சார். பேங்க்ல லோன் வாங்கி பிசினஸ் செய்யறவங்களால எப்படி சார் இதெல்லாம் சமாளிக்க முடியும்? ஏமா, முடியலன்னா விட்டுற சொல்லுங்க. கடன் வாங்கி தொழில் செய்யணும்னு என்ன அவசியம் இருக்கு? பிசினஸ் செய்யணுங்கிறது அவங்களோட உரிமை.
அவங்களோட விருப்பம். அத கேள்வி கேட்க உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ஏம்மா அப்ப என் இடத்த கொடுக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்குல்ல? சார், கடையை முழுசா நாங்க கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க அந்த வார்த்தைய சொல்லக்கூடாது. அதுவும் இல்லாம இடம் மட்டும் தான் சார் உங்களோடது. அதுல கடையை கட்டி பிசினஸ் பண்ண போறது அவங்க தானே. அந்த ரவுடியோட பிரச்சனைய அவங்க பாத்துப்பாங்க. அந்த ஆளுக்கு பயந்துகிட்டு நீங்க இடத்த கொடுக்க முடியாதுன்னு சொல்றதெல்லாம் ரொம்ப தப்பு சார். ஏம்மா தப்பாவே இருக்கட்டும், என் முடிவை நான் மாத்திக்கிறதா இல்ல. சார் ப்ளீஸ் சார், நான் சொல்ல வரத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. அவங்க 2 பேரும் நிறைய கனவுகளோட இந்த பிசினஸ்ல இறங்கணும்னு இருந்தாங்க. ஆரம்பமே இப்படி ஆனதுனால 2 பேருமே மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்காங்க. திரும்பவும் அந்த இடம் கிடைச்சாதான் அவங்களுக்கு பழைய நம்பிக்கையும் தைரியமும் வரும். கொஞ்சம் அவங்க நிலைமையில இருந்து யோசிச்சு பாருங்க சார். இனிமே யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லம்மா. என் இடத்த கொடுக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இங்க பாருங்கம்மா, நீங்க அந்த ராஜேஷுக்கு பணம் கொடுத்து சரி பண்ணுவீங்களோ இல்ல கையில காலில் விழுவீங்களோ எனக்கு தெரியாது. அந்த இடத்துல கடை ஆரம்பிச்சு தொழில் நடத்தணும்னா அவங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு வாங்க. அவரு சரின்னு சொல்லிட்டா நான் என் இடத்த கொடுக்க தயார் தான். அவரு கையை விரிச்சிட்டா என்னால எதுவும் செய்ய முடியாது. சார், அந்த ஆளோட வீடு எங்கன்னு சொல்றீங்களா? இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற ஆட்டோ ஸ்டாண்ட்ல போய் அவங்க வீடு எங்கன்னு கேளுங்க. அவங்களே கூட்டிட்டு போய் விட்டுருவாங்க. சரிங்க சார், ரொம்ப தேங்க்ஸ். சரிம்மா. மா இந்த வீடுதாம்மா. ஆ, சரிம்மா. சார் சார் வர இருமா. டேய், டீசல் போட்டியா இல்லையாடா? டேய், நான் சொல்றது புரியுதா இல்லையா? அந்த வண்டிக்கு டீசல் தான் போடணும், பெட்ரோல் போடக்கூடாது. சரியா? சொன்னதை மட்டும் செய். சும்மா பேசிக்கிட்டு. சரி சரி. ஆமா, வெய் போன. யார் மணி? என்ன வேணும்? ராஜேஷ் சாரை பார்க்கணும். அவர் இல்லையே, கோவில் விசேஷம் வெளியூர் போயிருக்காரு. எப்போ வருவாரு? ஏதோ சொல்லிட்டெல்லாம் போகல, 2 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். நீங்க யாரு? என்ன விஷயமா அவரை பார்க்கணும்? என் பேரு ரஞ்சிதா. என் ஃப்ரெண்ட் இந்த ஏரியால அவ ஒரு கடை ஆரம்பிச்சிருக்கா. அது விஷயமா தான் சார் கிட்ட கொஞ்சம் பேசணும். ஒரு 2 நாள் கழிச்சு வந்து பாருமா. என் ஃபோன் நம்பரை நான் கொடுத்துட்டு போறேன். கொஞ்சம் அவர் வந்தா கால் பண்ண முடியுமா? ஒரு நிமிஷம் இரு. இதுல உன் பேரும் நம்பரும் எழுதிடு. சரி. கொஞ்சம் மறக்காம கால் பண்ணுங்க. சரி. வித்யா, நான் போயிட்டு வந்துடுறேன். அம்மா ஒரு நிமிஷம். கண்டிப்பா நீங்க சேட்டு கடைக்கு போய் தான் ஆகணுமா? என்னம்மா கேள்வி இது? அவசரத்துக்கு நம்ம கிட்ட பணமும் இல்ல, நகையும் இல்ல. நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் கவரிங் நகை. ஃபீஸ் கட்ட என்ன பண்றது? நகையை அடகு வைக்கிறத விட கல்பனா கிட்ட கேட்டா என்ன? அவதான் இப்ப கவர்மெண்ட் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டால. நம்ம கேட்டா தரமாட்டேன்னா சொல்ல போறா. என்ன பேசுற நீ? நான் பெத்த பையன் அருண். இப்ப இருக்கிற சூழ்நிலையில அவன்கிட்ட கேக்குறத நான் அவமானமா நினைக்கிறேன். நீ என்னடானா கல்பனா கிட்ட கேளுன்னு சொல்ற? அருண் அவளுக்கு கட்டி வைக்கிறேன்னு நான் வாக்கு கொடுத்திருக்கேன். அந்த வார்த்தையை கூட என்னால இன்னும் காப்பாத்த முடியல. ஒவ்வொரு தடவையும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணி அவளை நான் ஏமாத்திக்கிட்டு தாண்டி இருக்கேன். கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா கூட ஏதோ உரிமையோட கேட்கலாம். இப்போ எந்த முகத்தை வச்சுக்கிட்டு அவகிட்ட நான் உதவி கேக்குறது? நம்ம கல்பனா தானமா? அவ என்ன தப்பா நினைச்சிட போறா? நம்ம இவ்ளோ தூரம் அவளை பாத்திருக்கோம். இந்த உதவி கூட அவ செய்ய மாட்டாளா? இல்லம்மா,
அவ செய்வாளா இல்லையாங்கிறதெல்லாம் வேற விஷயம். ஆனா அவகிட்ட கேக்குறது எனக்கு ஒரு மாதிரியா இருக்குமா. நீங்க சேட்டு கடைக்கு போறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. பரவாயில்லம்மா, இப்ப நம்ம சூழ்நிலை சரியில்லை, அதனாலதான் கஷ்டப்படுறோம். அந்த ரஞ்சித் அவ வீட்டை விட்டு துரத்திட்டாலே எல்லாம் சரியாயிடும். சரிம்மா, நான் கிளம்புறேன். பணம் கிடைக்கும்னு நான் ரொம்ப நம்பிக்கையோட வந்தேன் சேட்டு. இல்லைன்னு இப்படி கை விரிச்சிட்டீங்களே. நான் என்னமா பண்றது? அடமானம் இல்லாத சும்மா இப்படி பணம் தர்றது? நான் ஒன்றும் உங்களுக்கு தெரியாத ஆள் இல்லையே சேட்டு. ரொம்ப வருஷமா என்னை பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் நமக்குள்ள இருந்துக்கிட்டு தானே இருக்கு. அந்த நம்பிக்கையில தான் உங்ககிட்ட பணம் கேட்குறேன். இல்லைம்மா, வெறும் நம்பிக்கையை வச்சுட்டு பிஸ்னஸ் செய்ய முடியாது. ஆனா இது பணம் சம்பந்தப்பட்ட விஷயம். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் சேட்டு. மத்த நேரமா இருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். பொண்ணுக்கு உடனே ஃபீஸ் கட்டணும், இல்லைன்னா அவ காலேஜுக்கு போக முடியாது. அந்த நெருக்கடியில தான் நான் உங்ககிட்ட இந்த உதவியை கேட்கிறேன். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க. அம்மா, நான் ஒன்றும் ட்ரஸ்ட் நடத்தல, பிஸ்னஸ் பண்றேன். பொருளோ டாக்குமெண்டோ இல்லாம ஒன்றும் பண்ண முடியாதுமா. வீட்டு டாக்குமெண்ட் கேட்டா அடமானத்தில் இருக்குன்னு சொல்றீங்க. உங்க பையன் ஷூரிட்டி சைன் பண்ணா பணம் கொடுக்க போறேன். ஃபேமிலி ப்ராப்ளத்துல நீங்களே அவங்ககிட்ட பேச முடியலையே. உங்க ஹஸ்பண்டுக்கோ உடம்பு சரியில்லை, மூத்த பொண்ணுக்கு வேலை இல்லை, பணம் திரும்பி வரும்னு எந்த கேரண்டி இல்லையே. எந்த நம்பிக்கையில பணம் கொடுக்கறதுமா? என்ன நம்பி கொடுங்க சேட்டு. பொண்ணோட படிப்புக்காக தான் நான் கேட்கிறேன். ஒரு அவசரங்கிறதுனாலதான் நான் உங்ககிட்ட வந்து நிக்கிறேன். நல்ல பழகுறவங்க கிட்டயே இப்படி கராரா பேசினா எப்படி? இது வரைக்கும் நான் ஒரு தடவையாவது பணத்தை திருப்பி தராம இருந்திருக்கேனா, இல்ல இழக்க அடிச்சிருக்கேனா? வட்டியும் அசலும் கரெக்டா தானே கொடுத்துருக்கேன் சேட்டு. இப்பவும் அதே மாதிரி நான் கொடுத்துட்றேன். நீங்க மனசு வச்சா கண்டிப்பா எனக்கு உதவி செய்ய முடியும். இல்லம்மா, பழகிறது வேற, பிசினஸ் வேற, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. நீங்க டாக்குமெண்டோட வாங்க, நான் பணம் தரேன். இப்ப கிளம்புங்கம்மா. சேட்டு, எல்லா நேரத்திலும் இப்படி கராரா இருக்க முடியாது. வெறும் நம்பிக்கையை வச்சு உதவி செய்ய பழகிக்கோங்க. அப்பதான் பணத்தோட கொஞ்சம் புண்ணியமாவது உங்களுக்கு சேரும். அந்த புண்ணியம் தான் உங்களை காப்பாத்தும். நான் வரேன். அம்மா எதுக்கு சேட்டு கடைக்கு வந்துட்டு போறாங்க? இப்ப போய் கேட்டாலும் மனசு நோகடிக்கிற மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க. அப்படி என்ன அவசர தேவையா இருக்கும்? ஒன்றும் புரியலையே. சித்ரா, காலேஜ் தானே போற? வா என் கூட. சித்ரா, வண்டியில ஏறு. நான் காலேஜுக்குலாம் ஒண்ணு போல. காலேஜுக்கு போலையா? ஏன்? லீவு. லீவா? எதுக்கு லீவு? லீவுனா விட்டுற வேண்டியதானே, எதுக்கு காரணம்லாம் கேக்குற? ஏய் சித்ரா, உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்க. நில்லு கொஞ்ச நேரம். என்னாச்சு உனக்கு? எதுக்கு லீவு? ஏன் இவ்வளவு டென்ஷனா பேசிட்டு இருக்க? காலேஜ் ஏதாவது பிரச்சனையா? கேக்குறல, சொல்லு. என் மேல பெருசா அக்கறை இருக்க மாதிரி காட்டிக்காத. உனக்கு அந்த ரஞ்சிதா தானே எல்லாமே. நீ போய் அவளையே கவனி. எங்க எல்லாரையும் மறந்துடு. சித்ரா, நான் எப்பவுமே யாரையுமே மறக்க மாட்டேன். எனக்கு ரஞ்சிதாவும் முக்கியம், நீங்களும் முக்கியம். நான் எல்லாருமே வேணும் தான் நினைக்கிறேன். சும்மா சொல்லாதனா. அந்த ரஞ்சிதா வந்ததுக்கு அப்புறம் நீ மொத்தமாவே மாறிட்ட. சித்ரா, நீ, வித்யா, அம்மா எல்லாமே அப்படிதான் நினைக்கிறீங்க. நான் அப்படியே தான் இருக்கேன். உங்க மேல இருக்கிற அன்பும் அக்கறையும் எதுவுமே எனக்கு மாறவே இல்லை. அது எந்த சூழ்நிலையிலும் மாறவே மாறாது. அதான் நிஜம்னா நீ என்கிட்ட வந்து இப்படி விசாரிக்க மாட்ட. உனக்கே எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும். சித்ரா,
பிரச்சனை என்னங்கிறது சொல்லாம நீ என்ன ப்ளேம் பண்றதுலே குறியா இருக்க. என் மனசாட்சி படி நான் எந்த தப்பும் செய்யல. நான் நியாயமா தான் நடந்துக்கிறேன். இப்ப இல்லைனாலும் கூடி சீக்கிரம் அம்மாவும் மத்தவங்களும் கண்டிப்பா புரிஞ்சுப்பீங்க. அது வரைக்கும் வீட்டுல சின்னதாவோ பெருசாவோ ஏதாவது ஒரு சண்டை நடந்துகிட்டு தான் இருக்கும். அதெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காம ஒழுங்கா படிக்கிற வேலையை மட்டும் பாரு. சரி வா, நான் உன்னை காலேஜில் டிராப் பண்றேன். நான் தான் போய்க்கிறேன்னு சொல்றேன்ல, ஏன் திரும்ப திரும்ப வந்து டார்ச்சர் பண்ற? ஏய் நில்லு. சரி விடு. வர வழியில அம்மாவை பார்த்தேன். அடகு கடையிலேருந்து வெளியே வந்தாங்க. அம்மா எதுக்கு போனாங்கன்னு உனக்கு தெரியுமா? அதுக்கு காரணமே நீதானா? நீ ஒழுங்கா இருந்திருந்தா அம்மா அடகு கடைக்கு போயிருக்க மாட்டாங்க. எனக்கும் இந்த நிலைமை வந்திருக்காது. எல்லாம் உன்னால தானே. உன்னால மட்டும் தான் நடந்துச்சு. ஏய் நான் சித்ரா சித்ரா எப்படி அவன் என்ன பண்றது? வா வேதா, இந்தாங்க எடுத்துக்கோங்க. இந்தாங்க அவன்கிட்ட கொடுங்க. எடுத்துக்கோமா. வேதா, ரத்தனத்தை இப்படி பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. டாக்டர் என்னதான் சொல்றாங்க? எப்பதான் முழுசா குணமாகுமா? கொஞ்சம் கொஞ்சமா தேறிட்டு தான் வராரு. மருந்து மாத்திரையெல்லாம் கரெக்டா கொடுத்துட்டு வாங்க. எப்ப வேணாலும் இவருக்கு நினைவு வரும்னு சொல்றாங்க. சீக்கிரமே அது நடந்துருமா, கவலைப்படாதீங்கம்மா. அந்த நம்பிக்கையில தான் நாங்களும் இருக்கோம். அந்த குலசாமி தான் மனசு வைக்கணும். நீயே சொல்லுமா. வேதா, குலசாமி மனசு வச்சிடுச்சுன்னு நினைச்சுக்கோ. ரத்தனத்தை பார்த்துட்டு அப்படியே ஒரு நல்ல காரியத்தை பத்தி பேசி முடிச்சிட்டு போலான்னு தான் வந்தோம். வீட்ல விசேஷம் நடக்கும்போது ரத்தனத்துக்கு சரியாயிடும் பாரேன். அண்ணி, நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு புரியல. வேதா, பையனை தெரியும்ல உனக்கு? ஹாய் ஆண்டி. என் தங்கச்சியோட மூத்தாரு பையன் ஆதவன். ஆ, பாத்திருப்பேன். ஏதாவது விசேஷத்துல பாத்திருப்பேன். இது கவிதா, ஆதவனோட அக்கா. நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன். இவ புருஷன் துபாயில வேலை பாக்குறாரு. அவர் கூட தான் ஆதவனும் வேலை பாக்குறான். அப்பா அம்மா எல்லாம் எப்படிப்பா இருக்காங்க? நல்லா இருக்காங்க ஆண்டி. என் தம்பிக்கு பொண்ணு பாத்துட்டு இருக்கோம். கல்யாணத்துக்காக 3 மாசம் லீவ் போட்டு வந்திருக்கா இவன். ஓ அப்படியாம்மா? ஏதா, ஆதவங்கிட்ட வித்யாவை பத்தி சொன்னோம். இவனும் அவளை நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்ல பாத்திருப்பான் போல. உடனே ஓகே சொல்லிட்டான். உங்களுக்கு சம்மதம்னா நம்ம மேல்கொண்டு பேசலாம். என்ன வேதா, நாங்க சொன்னதை கேட்டு சந்தோஷப்படுவேன்னு பார்த்தா ஒன்னும் சொல்லாம அமைதியா இருக்க. தப்பா நினைச்சுக்காதீங்க அண்ணி. என் பொண்ணு மேல இருக்கிற அக்கறைனாலதான் ஒரு நல்ல வரனோட வந்திருக்கீங்க. நிஜமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா வித்யா வேற ஒரு முடிவு எடுத்திருக்கா. வேற முடிவுனா கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்காம இப்படியே இருந்துட போறாளமா? அது இல்லண்ணா, அவ வேற ஒருத்தரை விரும்புறா. ஏன் வேதா, பையன் சொந்தமா அசலா? அசல் தான் அண்ணி. குடும்பம் எப்படி தெரியல அண்ணி. ஆனா பையன் ரொம்ப நல்ல பையன். எங்க குடும்பத்துக்கு நிறைய நல்லது செஞ்சிருக்கான். 2 பேர் மனசுலயும் விருப்பம் இருக்கு. இனிமேதான் மத்த விஷயங்கள்லாம் பேசணும். இரு வேதா, நீ அந்த வரனை விட்டுரு. வித்யாவை ஆதவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் சரியான முடிவுன்னு எனக்கு தோணுது. ஆமாம்மா, ஆதவனுக்கு நம்ம வித்யாவை பத்தி எல்லாம் தெரியும். புருஷனை இழந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கணுங்கிறது தான் இவன் ஆசை. அதுவும் இல்லாம இவன் நம்ம சொந்தக்கார பையன்மா. நாளை பின்ன ஏதாவது பிரச்சனை வந்தா நாம போய் நிக்கலாமா? ஏண்டா இப்படி செஞ்சேன்னு இவன் சட்டையை பிடிச்சு கேட்கலாமா? ஆனா அசல்ல கொடுத்துட்டு பஞ்சாயத்துன்னு வந்தா
நாம போய் பேச முடியுமாமா? நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் அண்ணே. நான் வித்யா கிட்ட பேசாம என்னால எந்த முடிவும் எடுக்க முடியாது. முதல் தடவை அவ மனசை புரிஞ்சுக்காம நான் அவசரப்பட்டதுனாலதான் அவளோட வாழ்க்கை தப்பா போயிடுச்சு. திரும்பவும் அதே தப்பு நடக்க கூடாது. புரியுது வேதா, நீ வித்யா கிட்ட பேசு. அவளுக்கு வயசானாலும் நல்லது கெட்டதை யோசிச்சு முடிவு எடுக்கிற பக்குவம் அவளுக்கு இன்னும் வரல. இது எவ்வளவு நல்ல இடம்னு நீ தான் அவளுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். ஆமா வேதா, அவ ஆதவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எந்த பிக்கல் புடுங்களும் இருக்காது. சந்தோஷமா அவ துபாயில போய் செட்டில் ஆயிடலாம். அவளை பத்தி எந்த கவலையும் படாம நீங்களும் நிம்மதியா இருக்கலாம். அந்த ஆளை மறந்துட்டு இந்த முடிவை ஏத்துக்கிறது தான் அவ வாழ்க்கைக்கு நல்லது.